ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியோட டே 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டாச்சு. இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா உங்களோடய சேர்ந்து ரன் பண்ணுறதுனால வ்ளாகையுமே இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ரொம்ப போரிங்காக இதை தான் சாப்பிட்றேன் இதான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் இனிமேல் வ்ளாக் ஆட் பண்ணுவோம். நான் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் மேலே போகுது. ஸோ அதுக்காக தான் யோசித்தேன். ஸோ இருந்தாலும் இதை விட அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது மாதிரி மாற்றிக்கிறேன். எனக்கு இந்த மார்னிங் 8 to 9:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் லெவல் ரொம்ப ஹை ஆகிடும். ஏன்னா அப்போ ஷர்வி ஸ்கூல் அனுப்புகிற டைம் 9 மணி 9:15 அனுப்பிடுவேன். அப்படிங்கிறதுனால எனக்கு எப்படி இருக்குன்னா அப்போலாம் ரொம்ப ஹரிபரியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அவளை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், அவளுக்கு எல்லாமே எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி. ஸோ அதனால் அந்த டைமில் என்னால் வீடியோவே எடுக்க முடியல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வயலில் தண்ணி போட்டு விடுறதுக்காக அம்மா வந்திருந்தாங்க. ஸோ அதுக்காக இங்கே வந்தேன் நான் சாப்பாடு கொடுக்க. ஸோ அப்படியே பார்க்கும்போது ஃபுல்லாக அப்படியே வெள்ளையாக கொக்கு அப்படியே உட்காந்துருந்துச்சு. ஸோ அதை பார்க்க செம்மையாக இருந்தது. ஸோ அதை ஒரு சின்ன வீடியோவில் எடுத்தேன். பட் வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியல, வெயிலோட அளவுங்கிறதுனால. 9 மணிக்கு எந்த அளவுக்கு வெயில் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே நான் வந்ததுக்கு அடுத்து தான் வீட்டில் போய் தான் நான் சாப்பிட போகிறேன். இது வரைக்கும் வெறும் தண்ணி மட்டும்தான். நேற்று நைட்லேருந்து நமக்கு இன்றைக்கி 9:30 வரைக்குமே தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். இடையில எத்தனை டைம் எனக்கு பசிச்சாலும் சரி, இல்லை ஏதாவது கிரேவிங்ஸ், காஃபி குடிக்கணும், என்ன மூட் ஸ்விங்ஸ் வந்தாலும் சரி, நமக்கு இதுதான், இந்த தண்ணி தான் ரிப்பீட்டடாக குடிச்சிட்டே இருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இட்லி சாப்பிட போகிறேன். 3 இட்லி சாப்பிட போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் சிக்கன் மட்டும் சாப்பிட மாட்டேன் இன்னும் ஒரு 2 வீக்குக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஊரில் காப்பு கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறது. இல்லை அப்படின்னா நம்ம மார்னிங் நம்ம இட்லியோடு நம்ம 2 இட்லியாக மாற்றிக்கிட்டு எக்கு 2 எடுத்துக்கலாம், இல்லை 3 இட்லி ப்ளஸ் ஒரு எக்கு கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 இட்லி மட்டும் சாப்பிட்றேன். 3ங்கிறது கம்மியான்னு கேட்டால் நான்லாம் 4, 5 கூட சாப்பிடுவேன். சட்னிலாம் நல்லா இருந்தால் சூப்பராக இருந்ததுன்னா 5 கூட சாப்பிடுவேன். ஸோ அதனால் 3 இட்லி நம்மளால் பாதியெல்லாம் ஸ்கிப் பண்ண முடியாது. 3ங்கிறது எனக்கு ஓகே, அதுக்கு கீழெல்லாம் நான் போக மாட்டேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் நடமாடணும் இல்லையா? ஸோ அதனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த சாம்பார் நான் தான் வச்சேன். உப்பு உரப்பு எதுவுமே தெரியாமல் தான் வச்சேன். பட் எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் அதில் உப்பு கம்மியாக இருக்குது போல், அதுவே எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்றதுனால சாப்பாடே டேஸ்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ எத்தனை பேர் இந்த வெயிட் லாஸில் இருக்கீங்க, அந்த ஃபீல் வருதா அப்படிங்கிறத இனிமேல் இருக்கிறவங்க சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா நான் வெளில ப்ளவுஸ் கொடுத்துருந்தேன். ஸோ ஸ்டிச்சிங்காக போய் வாங்க போகும்போது அவங்க நெல்லிக்காய் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சொல்லப்போனால் ஸோ நம்ம எல்லாமுமே வீடியோவில் காட்டணும், நம்ம தெரியாமல் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கைக்காக எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ வீட்டில் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு சாப்பிட்லாமேன்னு மேலே போயிட்டு வந்ததுனால அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஃபேன் போட்டால் நான் இப்போ பேசுகிறது மைக் இதுக்கெல்லாம் போடணுமேன்னு சொல்லி ஃபேன் போடாமல் இருக்கேன். ஸோ ரொம்பவே இப்போ ரொம்ப டல்லாகிடும் எல்லாரோட ஃபேஸுமே. இதெல்லாம் இந்த உப்பு புளிப்பு இருக்கிறதுனால உப்பு மிளகாய்த்தூள் போட்டு சாப்பிட்ணும். பட் நமக்கு இப்போ எதுவுமே சாப்பிடாம இருக்கிறதுக்கு இப்படி சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக தெரியுது. ஏன்னா நம்ம நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னா அழுத்து போயிடும். எப்படியாவது டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினைப்போம். எதுவுமே சாப்பிடாம இருக்கும்போது ஏதாவது சாப்பிட கிடைச்சாலே பரவாயில்ல அப்படி இருக்குது. இதோட கலோரி அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இது ஒன்றும் அவ்வளோ ஒரு நமக்கு பெருசாக கலோரியும் இருக்காது. பெரிய நெல்லிக்காய் கிடையாது, குட்டி நெல்லிக்காய். டேஸ்ட் புளிப்பாக இருக்கும். ரொம்ப நாள் இந்த மிக்சடு டேஸ்ட்லாம் சாப்பிட்டு நிறைய பேருக்கு தெரியும் புளிப்பாக இருக்கும். மிக்சடாக நம்ம இதை சாப்பிட்டு இப்படி சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 11:15. ஸோ நெல்லிக்காய் செம்மையாக இருந்துச்சு. ஸோ ரோஷினி ஒன்று பிடிங்கியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்சுக்கு கீரை எப்பயுமே நான் கொஞ்சம் கீரையில் தண்ணி இருக்கும்ல, அது ஒரு சூப் மாதிரி குடிப்பேன். அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது ஒரு பழக்கமாகவே போயிடுச்சு. ஸோ இன்றைக்குமே அதே மாதிரி தான் தண்ணி நம்ம அதில் வச்சுட்டோம் அப்படின்னா அதில் பேலன்ஸ் இருக்கிற கடையில் செய்யும் போது பேலன்ஸ் இருக்கிற தண்ணி வடிகட்டி நான் குடிச்சிடுவேன். ஸோ உப்புலாம் அதில் இருக்கிறதுனால எனக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் இன்றைக்குமே நான் இது ஒரு சூப் மாதிரி எடுத்துக்க போகிறேன். வேறு எதுவுமே கிடையாது. நம்ம அதில் என்ன போடுவோம், பூண்டு கீரை மட்டும் போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணி மட்டும் உப்பு சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே சூப்பராக இருக்கும். நம்ம மிளகுத்தூள் எதுவுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேப்லாம் ஏதாவது நம்ம போகும்போது வரும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் அப்படி குறிச்சிட்டே போவோமா, எனக்கு எதுவுமே சாப்பிடாம இருக்கிறதுனால இந்த சூப்லாம் யூஸ்வலாக இதை நான் குடிப்பேன். இப்போ இன்னுமே இன்ட்ரெஸ்டட் எடுத்து ஓகே குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் குடிச்சிட்டு இருந்தேன்.
வெளில போயிட்டு வந்ததுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஹேரை வந்து தூக்கி நம்ம பொனிட்டெயில் வச்சும் கொண்டையாச்சும் போட்டுடணும். அப்படி இல்லைன்னா நம்ம நம்மளாவே இருக்க மாட்டோம். அது இந்த வெயிலுக்கு சுத்தமாக சொல்லவே வேணாம். இது உண்மையிலே ஹேருக்குலாம் ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கீரையாகவுமே சேர்த்துக்கலாம், பட் இதை மாதிரி சூப் மாதிரி எடுத்துக்கிறதும் நல்லது. நான் இது சாப்பிட்டதுலேருந்து ஒரு 1 ஹவர் கழித்து தான் வந்து லஞ்ச் சாப்பிட போகிறேன். எனக்கு அந்த டைமில் பார்க்கும்போது கீரை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா வந்து கொஞ்சம் சூப் மாதிரி குடிச்சாச்சா, எப்பொழுதும் நான் இது மாதிரி சூப் குடிச்சிட்டு அடுத்து சாதம் சாப்பிடும் போது வேறு ஏதாவது கூட சாப்பாட்டுக்கு எடுத்துப்பேன். ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், இல்லை வத்தல் வடகம் ஏதாவது இருக்கும்ல, அதை மாதிரி எடுத்துகிட்டு கீரையை வந்து கொஞ்சமாக எடுத்துப்பேன். இன்றைக்கி வேறு ஆப்ஷனே கிடையாது. நமக்கு வத்தல் வடகம்னா இருந்தாலும் அது ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி வேறு ஆப்ஷன் இல்லாத காரணத்தினால் கீரை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எனக்கு சாதமே ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பிடிக்கல, வேறு எதுவும் சைட் டிஷ் இல்லாமல் அந்தளவுக்குலாம் செட் ஆகலை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெஜிடபிள்ஸ் எதுவும் வேறு எதுவும் நான் செய்யலை. கீரையை நம்பி விட்டுட்டு அது எனக்கு சாப்பிட பிடிக்காமல் போயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3:30 கிட்டே நான் சத்து மாவு வந்து கொஞ்சம் கூழ் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணேன். இதில் வந்து நான் நாட்டு சக்கரை கூட இதில் நான் மிக்ஸ் பண்ணலை, எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. ப்ளைனாக இது மட்டும் காய்ச்சிக்கிட்டாச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். இதை வந்து கொஞ்சம் ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, ஸோ அதனால் ஒரு 3:30க்கே பண்ணிவிட்டேன். ஒரு 4 o'clock குடிச்சிக்கலாம் அப்படின்னு. எப்பொழுதும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் டீ காஃபி ஏதாவது ஒன்று குடிச்சிப்பேன். நைட்டு கூட நம்ம நாட்டு சக்கரை போட்டு காஃபி குடித்தாச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து எனக்கு காஃபி குடிக்கிறத விட இது கொஞ்சம் வேணுங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இது நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். நம்ம ரைஸ் வந்து சாப்பிட்ற அளவை விட பாதியாக ஸ்கிப் பண்ணியாச்சு. அதை தாண்டி நம்ம அதுவுமே இன்றைக்கி செட் ஆகலை அப்படின்றதுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இது அப்படியே ஒரு 10 minutes அப்படியே விட்டுறலாம், அப்படியே ஆறிடும் அப்படின்னு சொல்லி சீரியல் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் ஆறுனதுக்கு அடுத்து அப்படியே சீரியலை கண்டினியூ பண்ணிவிட்டு நானுமே குடிச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் இந்த சீரியல் பார்ப்பீங்கன்னு தெரியும். நான் வந்து அப்பப்போ இது அடிக்ட்லாம் கிடையாது. ஸோ அம்மாட்ட அப்பப்போ கதை கேட்டுப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பார்த்துப்பேன். பட் நான் அடிக்ட் கிடையாது, எங்கள் அம்மா அடிக்ட். டெய்லி பார்த்துட்டு இருப்பாங்க இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஷர்வி வந்துடுவா. ஸோ அவளுக்கு அடுத்து ஒரு 1 hour இருக்கும். அடுத்த டியூஷன் கிளம்பிடுவா. ஈவினிங் வந்து வாசல்லாம் கூட்டியாச்சு. ஒரு 5:30 கிட்ட நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை எடுத்துக்கலாம். அதாவது நம்ம டீ காஃபி குடிக்கும் போதே இதை சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து சாப்பிட்டா கொஞ்சம் பிரேக் இருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இந்த பசி இல்லாத மாதிரி இருக்குன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஒரே டைமில் 4 o'clock காஃபியும் குடிச்சிட்டு இதுவும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 2 hours ரொம்ப எம்டியாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்குமே அப்படின்னு. ஸோ அந்த கையாலே நல்லா தோல் மட்டும் அப்படி நசுக்கி எடுத்தாச்சு. அடுத்து நான் ஒன்றா தான் சாப்பிட்டு போகிறேன். ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், 4, 5 அப்படிலாம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஒன்றா அதை ருசித்து சாப்பிட்டுட்டு ரொம்ப டைம் எடுத்து நம்ம ரொம்ப நேரம் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல. இதுவே நம்ம ரொம்ப நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டே நிறைய சாப்பிட்டு வாயிலி போட்டு போயிடுவோம். ஸோ இது நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிற நம்ம சாப்பிட்ற அளவு இவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா ரொம்ப நேரம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஸ்நாக்ஸும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நான் தோசை ஊற்ற போகிறேன். தோசை வந்து ஓகே ஒரு 2 தோசை சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஒரு தோசை நமக்கு போதும், பட் நான் குட்டி குட்டியாக 2 தோசை வந்து எடுத்துக்கிறேன். நம்ம வந்து 2 கரண்டி போட்டு நம்ம ஒரு தோசையாக ஊற்றிக்கிறதுக்கு ஒவ்வொரு கரண்டி போட்டு 2 தோசையாக மாற்றிக்கிட்டேன்னா ஸோ நமக்கு கண்ணுக்கும் ஃபீலிங்காக இருக்கும். இன்னொன்று காலையில் நான் சாப்பிட்டலையா, ஒரு இட்லி வந்து சாம்பாருக்கு, ஒரு இட்லி வந்து சட்னிக்கு, நான் அந்த மாதிரி நான் சாப்பிடுவேன். ஸோ அது மாதிரி ஒரு தோசை வந்து சாம்பாருக்கு, ஒரு தோசை வந்து பொடிக்கு, அந்த மாதிரி. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்துட்டு ஒரு 7 o'clock பிஃபோர், அது ஒரு 6:45க்கு அப்புறம் நான் வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். ஒரு 10 minutes நல்லா கொஞ்சம் மென்று நம்ம சாப்பிடணும். நிறைய பேர் டயட்டில் சொல்லியிருப்பாங்க, முக்கியமான விஷயம் வந்து ஹரிபரியாக சாப்பிடக்கூடாது, நல்லா மசிச்சு சாப்பிடணும், நல்லா மென்று சாப்பிடணும் அந்த மாதிரி. இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 1/2 hour 20 minutes கிட்ட வாக்கிங் மாதிரி போவேன். அவ்வளோதான். இன்றைக்கி வரைக்கும் நம்ம வேறு எதுவுமே எக்ஸசைஸ் பண்ணலை. இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கே நம்ம வந்து ரொம்ப ஹெவியாக Day 1 நம்ம ஃபுட்லேயும் கண்ட்ரோல் பண்ணி ஃபிசிக்கலாகவும் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்தோன்னா டயர்ட் ஆகிடும் பாடி. ஸோ அடுத்த நாள் வந்து பண்ணவே மாட்டோம். ஸோ அதனால் நான் நாளையிலேருந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி அப்புறம் Day 3 பார்க்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் 7 o'clock பில்லும் அடிச்சிருச்சு. ஸோ Day 3ல் வந்து நான் உங்களை கண்டினியூ பண்ணி பார்க்குறேன். Thanks for watching.